உண்மையிலே இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டோன்னே நான் வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து நான் பல இடங்களில் சொல்லிட்டேன். நம்ம திருப்பி ஒரு விஷயத்த சொன்னோன்னா அது பொய் மாதிரி ஆயிரும். குடும்பஸ்தானை பார்த்துப்புட்டு குடும்பஸ்தான் பயங்கரமா தேட்டரில் போய் பார்த்தா பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. நான் தான் பயங்கரமாக தேட்டேன். நம்ம ஜானர் ஜெயிச்சிருச்சுடா. சொல்லு, பேசு. என்ன என்னை பத்தி எல்லாம் மேடையில் பேசுறீங்க? எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. இத்தனை வருஷம் அந்த பேருக்கு நடுங்குது எனக்கு. ஏன்டா அந்த நடிகர்கள் எல்லாருமே அந்த டைரக்டர்னா டார்ச்சர் பண்றது மாதிரியே ஒண்ணு. Attica Gold Company RJ Vignesh Office powered by Dhanvantralaya Ayurveda Multi Speciality Hospital மற்றும் RJ Badam Mix. வணக்கம் அண்ட் வெல்கம் டு yet another episode of Attica Gold Company RJ Vignesh Office. இந்த அடையாளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சார். நீங்க நிறைய பேருக்கு அதை கொடுத்துருக்கீங்க. அதை வந்து நீங்கள் சொல்லாட்டியுமே கூட அவங்க சொல்லுவாங்க. நிறைய மேடைகளில் சொல்லி பார்த்துருக்கேன். அப்படி 2 பேர் வந்து எங்கே போனாலும் உங்களோட பேர் சொல்லாமல் அவங்க முடிச்சு நான் பார்த்ததே இல்லை. குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 2 பேர் இன்னைக்கு இங்கே நேரில் வந்து உங்களுக்கு ஒரு முறை படத்தினுடைய வெற்றியை கொண்டாடி உங்களுக்கு நன்றியும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. வந்திருக்காங்க, வர சொல்லாமா சார்? யாரு? சொல்லு, பேசு. என்ன என்னை பத்தி எல்லாம் மேடையில் பேசுறீங்க? நான் நேர வரைக்கும் நீ பேசுறது என் காதுக்கே வரவே இல்லை. அதனாலதான் சார் பக்கத்திலே உட்கார வச்சு பேசிடலாம். கலை தந்தை. ஓகே, அது உண்மைதான். கலை தந்தை இவர் குரு வந்துட்டு மில்டன் தான். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஒரு எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. கரெக்டாக எங்கள் அம்மாட்ட வந்துட்டு ஷூட்டிங் முடிச்சோடனே எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் நல்லா வருவான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அப்போ அது சின்ன வயசில் கரெக்ட் தானே? காலேஜ் ஹெச்ஓடி மாதிரி பண்ணிட்டு இருக்கு. சொல்லு. ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. இத்தனை வருஷம் அந்த பேருக்கு நடுங்குது எனக்கு. அவளோட ஏதோ டேய் இல்ல, நான் உங்களுக்கு பேசும்போது ஜாலியா பேசுறேன்னா எதுக்கு என்ன உங்களுக்கு ஏன்டா அந்த நடிகர்கள் எல்லாருமே அந்த டைரக்டர்னா டார்ச்சர் பண்றது மாதிரியே ஒண்ணு. இல்ல, ஜாலியா பேசுவேன். ஆனா ஏன் தெரியல. கிஷோர் பாண்டியராஜ் சார்ட்ட இருந்து கற்றுக்கிட்டது இது. நான் எங்கே போனாலும் அவர் சொல்கிற இந்த விஷயம் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஏதாவது யதார்த்தமாக பேசுவார் அவர். லைக் இதுக்காக தான் பேசணும் அப்படிலாம் கிடையாது. மனசில் தோன்றதை சொல்லிடுவார். அது அசிங்கமாக திட்டினாலும் அப்படி. அது மில்டன் சாரையும் இந்த உட்காரணும். மில்டனும் அது பேசினா நல்லா பேசுவேன். ஏன்னா அது ஞாபகம் இருக்கும். எதுன்னு அந்த ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாரு. நான் அப்போ தான் காலேஜில் முடிச்சுட்டு படிக்கலாமா வேணாமான்னு உட்காந்துருக்கேன். டக்குன்னு இவர் ஃபோன் அடிச்சுப்பாரு. அப்போ மில்ட்டா இவர் பாண்டியராஜன் நான் கூப்பிட்டுருக்காரு ஆஃபீஸ்க்கு அப்படின்னாங்க. ஜாலி எப்படி நேராக போனோடனே இவர் உட்காந்துருந்தார். மில்டன் நான் பக்கத்தில் நிறுத்திருந்தார். நாங்கள் 4 பசங்க உட்காந்தோம். மெரினா படத்தோட காஸ்டியூம்ஸ்லாம் எடுத்து போட்டு மேலே போய் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண சொன்னாங்க. மேலே போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்தோன்னே, சரிப்பா இவர் வந்துட்டு விஜய் மில்டன் வந்து உங்களை வச்சு படம் பண்ண போகிறோம், நம்ம படம் தான் பண்ணிடுங்க. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தான் கோலிசோடா. அந்த படத்தில் போட்டிருக்க ட்ரெஸ் கொண்டு என் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. அவ்வளோ என் ஆஃபீஸ் தான் நடக்கும். ஏன்னா ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு ஆஃபீஸோட போடல, இவங்களை செலக்ட் பண்ணி என் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பசங்க ப்ரொடக்ஷனில் சேர்ந்து பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. நான் இந்த சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக பண்ணோம். அது அப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் மணி பிரச்சனைகள் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. அது அப்புறம் லிங்குசாமி சாருக்கு போச்சு. நிறைய ட்ரெஸ்ஸு மெரினா ட்ரெஸ் தானே அதிலே ஃபுல்லாகவே மெரினா ட்ரெஸ் தான். அந்த பெட்டியை தூக்கி கொடுத்துட்டேன். சரி நீங்கள் பெட்டி எடுத்து அதை வச்சு தான் படமே இது பண்ணாங்க. அது வந்து பாண்டியராஜ் சார் பேசும்போதே 2 முறை இப்போ நீங்கள் குடும்பஸ்தான் சொல்லிட்டீங்க சார். நீங்கள் பார்க்குற படமும் நீங்கள் எடுக்கிற படம் குடும்ப படம், நீங்கள் பார்க்குறது நிறைய இந்த மாதிரி குடும்ப படங்கள். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா சினிமா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் எனக்கிட்டே ஒரு ஹீரோ நான் படம் பண்ண ஹீரோவே சொன்னார், கடைக்குடி சிங்கம் மாதிரி படமே ஓடாது, அது ஃபேமிலி ட்ராமாவே ஓடாது. அவர்னு இல்லை, பொதுவாகவே இந்த மாதிரி ஃபேமிலி ட்ராமா ஆடியன்ஸு ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மூடை சினிமாவுக்குள்ளே க்ரியேட் பண்ணுறாங்க. சினிமா வேறு ஒரு இதுக்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் வந்து வேறு மாதிரியான படங்கள் தான் இது ஓடும். ஆடியன்ஸுக்கு வந்து இன்னமே அதாவது நீங்கள்லாம் இனிமேல் ஊருக்கு போகலாங்கிற அளவுக்கு எங்கள் காது படவே பேசுகிறாங்க. நீங்கள்லாம் பொட்டியை கட்டலாம், போயிடலாம். அப்படிங்கும்போது ஒரு லப்பர் பந்துன்னு ஒரு படம் வருது. அது ஸ்போர்ட்ஸ் மூவியாக இருந்தாலும் அது ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற அது ஒரு அழகான எமோஷன் ஃபேமிலி இருக்குமா தான். ஜெயிக்கும் போது அந்த டைரக்டர் எவ்வளோ சந்தோஷப்பட்டாருன்னு தெரியல, நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். குடும்பஸ்தானை பார்த்துப்புட்டு குடும்பஸ்தான் பயங்கரமாக தேட்டரில் போய் பார்த்தா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. நான் தான் பயங்கரமாக தேட்டேன். நம்ம ஜானர் ஜெயிச்சிருச்சுடா. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அடுத்து டூரிஸ்ட் ஃபேமிலி வருது, டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுது. ஓகே, அதுவும் ஃபேமிலி ட்ராமா ஓடுது, சூப்பர். அவ்வளோதான். யார் என்ன அப்படின்னு கிடையாது.
ஆடியன்ஸுக்கு என்ன கொடுக்குறோமோ என்ன என்கேஜ் பண்ணுறோமோ அடுத்து மாமன் வருது. இப்போ 3BHKவும் நல்லா போயிட்டு இருக்குனாங்க. அப்போ ஓகே, அப்பா நமக்கு இன்னும் 2-3 வருஷம் கேரண்டிடா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. 10-20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் இந்த எமோஷன் மாறாது இல்லை சார், மற்றது எல்லாம் மாறலாம். இல்லை எவ்வளோ பெரிய என்ன பெரிய படம், எவ்வளோ நீங்கள் ஜெயிச்ச படத்துக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் கேஜிஎஃப்பை பற்றி இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் அந்த அம்மாவா எமோஷன் தானே உட்காந்துச்சு. அந்த எமோஷன் நீங்கள் எவ்வளோ பெரிய படத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த எமோஷன் உட்காந்ததான் அது பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும். அதனால் நம்மளெல்லாம் விட முடியாது, நம்ம எமோஷன் எல்லாருமே இதுதானே. சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் கிஷோர், நீங்கள் சாருக்கு சொல்ல நினைக்கிற வேறு விஷயங்கள், சாரை பற்றி சொல்ல நினைக்கிறது எங்களுக்கு? அவரை பற்றியா? ஆமாம், இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டீங்க. கண்டிப்பாக நான் ஒரு கேள்விக்குள்ள நேற்று சொன்னாங்க அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கூப்பிடுறீங்க, அவன் ஃப்ரீயாக இருந்திருக்கான் வந்துட்டான். சொன்னாங்க சரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃப்ரீயாக இல்லாட்டி ஃப்ரீயாக்கிட்டு வந்துடுவீங்கல்ல? ஃப்ரீ இல்லை, இல்லை அப்படிதான் போகணும். அது சாருக்கு வேலை இருக்கு, நான் போகணும். சார் அனுப்பி விட்டீங்கன்னா அப்படியே ஹெச்ஓடியா மாறிட்டாரு. ஹெச்ஓடி பார்க்குற மாதிரி. யாரு? நீங்க தான் சார். அது ஒரு சின்ன இது வரும், அந்த நடிகர்களை பார்த்து அந்த டைரக்டர் என்ன சொல்றது, படத்தை பத்தி கொஞ்சம் 4 வார்த்தை பேசுறா. என்கிட்ட சொல்றீல்ல, பார்த்தோம் தேட்டர் அப்படி குலுங்குச்சு இதுன்னுச்சு. இல்ல என்கிட்ட போன்ல பேசுறான், அண்ணா பயங்கரமா இருந்துச்சுன்னா அம்மா அப்புறம் என்ஜாய் பண்ணாங்க போயிருந்தேன். அதை சொல்றா, வந்து அம்மாச்சி படத்துக்கான கண்டென்ட் கொடுக்காம அப்புறம் என் போன்ல சொல்லி யூஸ் இல்லடா. ப்ரொமோஷனுக்கு உட்காந்துருக்கோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்போதான் ரீசெண்டாக வேறு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தை பிறந்துச்சா. ஸோ அதனால் ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சிச்சு. ரொம்ப நான் பயங்கர டயர்டில் போனேன். ஆனால் படம் பார்த்த எந்த நிமிஷமே எனக்கு போர் அடிக்கவே இல்லை, தூக்கமே வரல. ஜாலியாக சிரிச்சு, அதுவும் கரெக்டாக அந்த இவங்க தங்கச்சி கேரக்டர் கட்டையால் அடி வாங்குவாங்களாம், அப்போலாம் இருந்துச்சு சூப்பராக இருக்குது. இப்படிலாம் கை தட்டிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான். என் ஃபேமிலி மொத்தமாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. தேட்டரில் இருக்கவங்களும் கை தட்டிகிட்டே தான் இருந்தாங்க, அவங்க பாட்டு ஜாலியாக சிரிச்சிட்டே இருந்தாங்க அவங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இமீடியட்டாக ஃபோன் அடிச்சிட்டேன் நான். சூப்பர் கிஷோர். அண்ட் நீங்களும் அடுத்தடுத்து உங்களுடைய திரைப்பயணத்தில் நிறைய வெற்றிகள் பெறணும். அண்ட் சார் கூடயும் அந்த அவர் சொன்ன மாதிரி நடக்குமா அப்படின்னு வச்சிருக்கிறது அந்த கொஸ்டின் மார்க் நீங்கி நடக்கும் அப்படின்ற இடத்தை நோக்கி மூவ் ஆகணும்னு வேண்டிக்கிறோம். நிச்சயமா. ஸோ ஜெனியூனா தொடர்ந்து உங்களுக்கு என்னடா அதான் கோழிச்சோடான்னு கையில் வச்சிருக்கீங்களா, ஒரு 7 பாட்டு போய் குடும்பத்துல 2 தடவை சொன்னாரு கோலி சோடா 7 தடவை சொல்லிட்டாரு. இல்ல அதையும் பண்ணிட்டு இருக்காங்க, வந்திருக்கான் அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணி விட்டுருவாங்க. போய்டா உங்களுக்கு ஒருத்தடா. ஓகே, தேங்க்யூ கிஷோர், தேங்க்யூ. So without further ado, it's time to welcome our second guest onto the show. ஆனா இது நான் நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்களா? ஏன்னா மேடையில் அப்படிங்கும்போது ஓகே ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்க ஷூட்டிங்கில் இருக்காங்க, வர முடியாது. அக்கா என்னை நிறைய பேசியிருக்காங்க, என் வீட்டில் சொல்லிட்டே இருப்பாங்க, தீபாக்கா எங்கே போனாலும் உங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது. 2 பேருக்கும் போது அது ஒரு ஆள் தீபாக்காவாக இருக்கும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது வந்து அதை வந்துட்டாங்க அக்கா. சார் நாங்கள் ஆர்ஜே விக்னேஷ் ஷோ வந்து முன்னாடி ஒரு செட்டில் ஏவிஎம்ல நடத்தினோம் சார். அப்போ அக்கா வந்துருந்தாங்க கெஸ்ட்டாக. அந்த எபிசோடில் உங்களை பற்றி பேசுகிறப்ப அவங்க அழுதுட்டாங்க சார். அவர் நான் என்னவா இருந்தேன், அவர் தான் என்னை கொண்டு போய் சினிமாவில் நடிக்க வச்சு இன்னைக்கு நான் என்னவா இருக்கேனோ அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப, அதனால தான் நீங்கள் வரீங்க அப்படின்னா அக்கா கண்டிப்பாக இருக்கும். உண்மையிலே இன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டோன்னே நான் வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து நான் பல இடங்களில் சொல்லிட்டேன், நம்ம திருப்பி ஒரு விஷயத்த சொன்னோன்னா அது பொய் மாதிரி ஆயிரும். அதனால நான் வந்து ஆனால் மனசார சொல்கிறேன், ரொம்ப நாள் தவிச்சிட்டு இருந்த ஒரு ஜீவனுக்கு கயிறு கொடுத்து தூக்கி விட்டு இன்னைக்கு வந்து நிறைய படங்கள் நடிக்கிறேன்னா அதுக்கு தம்பி தான் காரணம். அது வந்து எங்கனாலும் நான் சொல்லுவேன். நிறைய பேர் உங்களை பிடிக்கும்னு சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்றதெல்லாம் ஓகே, பட் எஸ்கே அண்ணே ஒரு முறை அப்படி சொல்லி ஆமாம் அதை வந்து மறக்கவே கூடாதுயா. சிவகார்த்திகேயன் தம்பி வந்து அதை எப்படி சொன்னாரோ எனக்கு தெரியல, என்னுடைய லைஃப்பில் மாற்றம் வந்ததுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம். அவர் என்னை பிடிக்கும்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு நிறைய படம், அதுவும் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய நல்ல மனிதர்களை இப்போ நான் சந்திச்சுட்டு வரேன். இந்த நேரத்தில் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். சூர்யா சார் அந்த கடைக்குட்டி சிங்கம் படத்துக்கு அப்புறம், அதனால் நான் எப்போவுமே அவங்க ஃபேமிலி 2D நிறுவனத்துக்கும் எப்போவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதனால் இவங்க எல்லாரும் தான்
என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம். சூப்பர் சூப்பர் அக்கா. தலைவன் தலைவி பார்த்துட்டேன்க்கா. நேத்து நல்லா பார்த்தேன்க்கா. இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுக்கா. நீங்க நடிச்ச மாதிரியே இல்லைக்கா. ஐயா உண்மையே சொல்ல. ஐயா நடிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லல, எல்லாரும் அந்த அக்கா நடிக்கவே இல்லை போல. படம் பார்த்தாலும் அதான் சொல்லுவாங்க, அந்த அக்கா அப்படியே இருந்துச்சு, அது என்னவோ அப்படியே இருந்துச்சுன்னு சொல்ல போறாங்க. எனக்கு இந்த படத்தில் வந்து நான் நேற்று பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா ஒரு பெரிய கதாநாயகனுக்கு அம்மாவை நடிச்சிருக்கேன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நம்மளை கொண்டு போய் அம்மாவை போடுறதுக்கு யோசித்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்னொன்று இந்த 2-3 நாள் சார் வந்து நம்ம இதுக்கு போனோம், நடிப்பு சொல்லி கொடுத்தாங்கங்க. நம்ம நடிச்சிருக்கோம், இருந்தாலும் நம்ம எத்தனை படங்கள் நடித்தாலும் ஒரு கதாபாத்திரத்துக்காக நம்ம இது செட் ஆகாமான்னு முதல்ல ஒரு டெஸ்ட்டு வச்சு அப்புறம் அதில் ஓகே ஆகி அப்புறம் நடிக்க. சூப்பர் 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 சார். உண்மையில் அக்கா சொன்ன மாதிரி இது வரலையும் அக்கா, அண்ணி, அத்தை இந்த மாதிரி கதாபாத்திரங்களில் நடிக்கிறது வேற, ஹீரோவோட அம்மா அப்படின்றது அதுவும் த்ரூ அவுட் அவங்க தான் ஒரு பெரிய ப்ளே பண்ணுறாங்க. அங்கேருந்து அவங்க மேலே ஒரு இடத்துல நமக்கு வெறுப்பு வருது, ஒரு இடத்துல கோவம் வருது, ஒரு இடத்துல சந்தோஷம் வருது, சிரிக்கிறோம், எல்லாத்தையும் கலந்து அந்த கேரக்டர் இவங்களுக்குன்னு எப்படி? இல்லை, அது அக்காக்கிட்டே சொன்னேன்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டருக்கு வந்து பொட்டு கேரக்டருக்கு வந்து ராதிகா அந்த ரேஞ்சில் ஜென்ரலாக அப்படிதான் இது பண்ணியிருந்தது. சுகுமார்லாம் வந்து கேமராமேன் சுகுமார்லாம் ராதிகா அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்க பண்ணிட்டாங்க. தர்மதுரிலேயே அவங்க காம்பினேஷன் பண்ணிட்டாங்க. நான் வந்து தீபாக்கா பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே அப்படியே பொசுக்குன்னு ஆகிட்டாங்க. என் அசிஸ்டண்ட் யாருமே ஒத்துக்கல அக்காவை. ஐயோ வேண்டாம், அவங்க நல்லா நடிப்பாங்க, ஆனால் பொட்டுக்கு இவங்க எப்படி அப்படின்ட்டாங்க. சுகுமார் ஒத்துக்கலை, எல்லாருமே ஜெகனை மட்டும் நல்லா தப்பாக இருக்கும், ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னா. தீபாக்கா தான் அந்த கேரக்டர் பண்ணது, எனக்கு தெரியும் அது மேலே. அதனால தான் இந்த கேரக்டரை வந்து சிரிக்க வைக்க முடியும், அழுக வைக்க முடியுமோ, வில்லத்தனமும் பண்ண முடியும். ஏன்னா அது 3 டைமென்ஷன். ஆனால் முதல் நாள் ஓப்பனாகவே நான் சொன்னேன், அக்கா உன்னை ஒட்டுமொத்த யூனிட்டுமே வேண்டாம்னு சொல்லுது, நான் மட்டும்தான் நீ வேணும்னு கூப்பிட்டு வந்திருக்கேன், என் பேரை காப்பாத்திடு அப்படின்னு. அது இப்போ என்ன ஆடியன்ஸே சொல்லிட்டாங்க தீபாகாடு அப்படின்னு. அதனால வந்து ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நம்பிக்கை இருக்குது அவங்க மேலே. நான் எல்லாத்துட்டையுமே சொல்கிறேன், அக்காவை கூச்சப்படுவாங்க, அவங்க இன்னொரு மனோரமா கண்டிப்பாக வந்து என்னன்னா மனோரமா ஆச்சு தான் வந்து காமெடி சூப்பராக பண்ணுவாங்க. அம்மாவை இருந்து அழுக வைப்பாங்க. வில்லத்தனை அவங்க எதுவும் பெருசாக பண்ணது மாதிரி நான் எனக்கு கொஞ்சம் இந்த மாமியார் வில்லத்தனை அது எல்லாமே அக்கா பண்ணுவாங்க. எல்லாமே சிரிக்க வைக்கிறதுல சூப்பராக சிரிக்க வைப்பாங்க. உடனே நீ ஒன்றுமே இல்லை, அந்த அந்த கடைசி சீனில் அந்த கடைசி இது பண்ணக்கூடாது, அந்த ஒரு க்ளோஸ் அந்த 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 இது எவ்வளோ இருக்கும், அதே இது அக்காவை கொஞ்சம் விட்டிங்கன்னா சீரியல் ஆக்கிடுவாங்க. எனக்கு வந்து எப்போ ஒரு கயிறு போட்டு தான் கொஞ்சம் நீங்கள் அந்த மூடை விட்டீங்கன்னா சீரியல் மூடு கொண்டு போயிடுவாங்க அக்கா. அப்படியே அக்கா வந்து நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி இதுக்கு கொண்டு நம்ம சேனலில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். எப்படியா? நல்ல. அதனால் வந்து மிக அற்புதமான அவங்களை நான் சொன்னதே கிடையாது, அக்கா நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு போயிடுவேன். என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண அந்த பிள்ளை ஒன்றும் பெருசாக கூட பாராட்டல அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. அக்கா நல்லா இருந்துச்சுக்கா அப்படின்ட்டு நான் போயிடுவேன். அது இந்த இதில் இருக்கும்னா அந்த ஹீரோ ஹீரோயின்கிட்ட ஆர்குமெண்ட்டை போய்கிட்டு இருக்கோம், அது வந்து சொல்லுவாங்கள்ல, டேய் நான் கொல்லாமல் விட மாட்டேன், அந்த சீன் இருக்குல்ல, ஐயோ அப்படிம்பாங்க, அதெல்லாம் இவங்களாம் போட்டது. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2-3 அவங்களே போட்டு விட்டுருவாங்க அப்படின்னா தோசை. அதுக்கெல்லாம் தனியா சிரிக்கிறாயா? அந்த மாதிரி சின்ன சின்ன சேது சாரும் போடுவாரு, இவங்களும் அந்த மாதிரி நிறைய சின்ன 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 இது அப்படியே போற போக்குல ஒன்று போடுவாங்க, அது நல்லா இருக்கும். அந்த மாதிரிலாம் தூக்கலக்கா, எக்ஸ்ட்ரா போடுறதெல்லாம் தூக்கிடுவேன். போனவொடனே நான் வசனங்களை பூரா தூக்கிடுவேன். அந்த ரியாக்ஷன்லாம் வச்சிருந்தேன், வசனங்கள் பூரா நிறைய போட்டுருவாங்க அப்படியே போட்டுருவாங்க. சரி நான் அங்கேயும் முடிவு பண்ணி நீங்க 1/2 மணி நேரம் வசனம் பேசினாலும் 1/2 மணி நேரம் கட்டே சொல்ல மாட்டாங்க. உங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, கட் பண்ணக்கூடாது, டக்குன்னு கட்டுன்னு சொல்லி கட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. சரி அக்கா இன்ட்ரெஸ்டிங்காக நடிக்குது, ஆனால் எனக்கு தேவையில்லை, ஓ ஆசைக்கு நீ பேசுற, எனக்கு தேவைதான் நான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட மட்டும்தான்க்கா அவர் சொல்ல நீங்க நல்லா நடிக்கிறீங்கன்னு, உங்களை தவிர எல்லார்கிட்டையும் சொல்லி சண்டை போட்டு உங்களை ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள வச்சிருக்காரு அப்படின்னா அது சாரோட நம்பிக்கை. எப்படி இருந்தது? எனக்கு பேசவே இல்லையே படம் பார்த்து எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. நாங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம், எங்க ஃபேமிலியோட போய் பார்த்தோம், ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஒன்று அதுவும் இந்த லாஸ்ட்டில் அந்த இதுலலாம் வந்து சண்டை போடுற சீனெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய நேரம் வந்த மாதிரி இருந்தது.
நிறைய நேரம் படம் ஃபுல்லா வரீங்க நீங்க. ஹீரோ ஹீரோயினை காட்டினாலும் வரீங்க, பிளாஷ்பேக்லயும் வரீங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. இந்த படம் வந்து கடைக்குட்டி வச்சிங்க மாதிரி இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகணும்னு நான் ரொம்ப நம்புறேன். உண்மைதான்க்கா. கொஞ்சம் வயசான மாதிரி ஆயிடுமோ அப்படி யோசிக்கிறீங்களா? ஐயா ஐயா பாட்டி ஆனா கூட கவலைப்பட மாட்டேன். நம்மளுக்கு தேவை ஒரு கேரக்டர் தான். சரி, அக்கா இங்கே இருக்கும்போதே வந்து நம்ம எப்பயும் இந்த அவைக்கு வர்றவங்களுக்கு நம்மள்ட்ட ஒரு அரசவை கவிஞர் இருக்கார் சார். நீங்கள் எப்படி கவிதை எழுதி ஆரம்பிச்சிங்களோ இவர் பாடலாசிரியர் ஆகணும்னு வந்து, ஆனால் இன்னைக்கு CEO ஆஃப் பிளாக் ஷீப்பாக இருக்காரு பாலகிருஷ்ணன் அண்ணன். ஸோ கவிஞர் பாலா அவர்கள். எஸ், ஸோ கவிதையோடு கவிஞர் பாலா அவர்கள். இருக்கிற கஷ்டத்தில் 2க்கு மேலே இன்னொன்று வேணான்னு அப்பனும் ஆத்தாவும் முடிவெடுத்து கருவை கலைக்க மருந்து குடித்தோம். 10 மாதம் வளர்ந்து உசுரோட பிள்ளை உள்ளேயே செத்துருச்சுன்னு உள்ளூர் மருத்துவச்சு நிறைய படித்த டாக்டர் எல்லாம் சொல்லி வயிற்றுல கத்தி கிழிச்சு எடுத்தப்போ வீறிட்டு அழுதுகிட்டே நீ பிறக்க போராடி பிறந்த ஏன் ராசான்னு மீனாட்சி ஆத்தா பேர் வச்ச பாண்டி ராசாவே. பிறந்ததிலிருந்து புகழ்பட பொழைச்சது வரைக்கும் கால்பட்ட இடமெல்லாம் கைதொட்ட இடமெல்லாம் கஷ்டம் முள்ளு கிழிச்சாலும் எப்போதும் புன்னக பூத்து நிற்கும் கோலிவுடன் பெருங்காட்டின் ரோசாவே. பின்னாலே என்ன ஆக போறீங்கன்னு ரவி சார் கேட்டப்போ சேக்காளி பயலெல்லாம் டாக்டரு இன்ஜினியர்னு சொல்ல சினிமா டைரக்டர்னு நீ அன்னைக்கு சொன்ன சத்தமா. அந்த கனவை நனவாக்க சித்தி விநாயகர் மீனாள் டாக்கீஸில் மதுரை முறுக்க குறிச்சிக்கிட்டே படம் பார்க்க தொடங்கி ஏவிஎம் வாட்ச்மேன், பாக்யாவில் ஆபீஸ் பாய், சேரனின் பச்சானின் உதவி இயக்குனர் உழைத்து பசங்க படத்தில் வெற்றி விருது என திரையிட்ட சபையெல்லாம் கோடி கோடி கைதட்டு கேட்டாய் மொத்தமா. உன்னை உச்சியில வச்சு இந்த ஊரு சொன்னம் கொண்டாடுறத மனசு மெச்சி பார்த்து மடியில் வச்சு கொஞ்ச அப்பா சின்னையாவும் ஆத்தா மீனாட்சியும் இல்லைன்னு உன் நெஞ்சுக்குழியில உருளுது ஒரு வருத்தம். ஒரு உண்மை சொல்லவா, அவங்க பார்த்து சந்தோஷப்படணும்னு தான் மன்னசுரம் மட்டும் போதாதுன்னு படத்துக்கு படம் உன் புகழ விண்ணோசரம் தூக்கி வச்சு அருளுது உன் ஆத்தா கும்பிட்ட தெய்வம். விராச்சிலையில் பிறந்து பசங்க, மெரினா, வம்சம், கதகளி, கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை, தலைவன் தலைவி என தமிழ் சினிமாவுக்கு வித்தியாசமான கதைகளும் களங்களும் கலையும் ஈகிற இயக்குனரே, திரை வாழ்க்கை தொடங்கி ஆண்டுகள் 16 ஆன பின்னும் உன் திரைக்கதை திறமை வெள்ளித்திரையில் தீட்டும் காவியங்கள் கண்டு உன் படம் வரும் ஒவ்வொரு முறையும் கோடம்பாக்கம் புதிதாய் பெரிதாய் வியக்கிறது. 80களில் பிறந்த எல்லா குழந்தைகளையும் போல் சிலேட்டு குச்சி பென்சில் தாண்டி உன் பாக்கெட்டுக்கு வந்து உன் இதயத்தை உரசிய பேனா தீட்டும் கதைகளில், கதை மாந்தரில், காட்சியில், பேசும் வசனத்தில் சில நேரம் இதமாய், சில நேரம் சுகமாய், சில நேரம் கனமாய், சில நேரம் ரணமாய் உரசுகிறாய் ரசிகர்களின் இருதயத்தை. உன் ஃப்ளாஷ்பேக்கில் தெரிகிறது நீ எடுத்த படங்கள் எல்லாம் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். இப்போது நீ எடுத்த படங்கள் எல்லாம் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். இன்னும் 100 ஆண்டு கதை சொல்ல இயலும் முன்னால் ரத்தமும் சதையுமாய் அத்தனை உயிரான வாழ்வை சுமந்து துடிக்கிறது உன் இருதயப்பை. உன்னை பார்த்தவங்க பழகுனவங்க ஒன்னா சொல்லுறாங்க, கண்ணுக்குட்டி குடிச்சது போக கறக்கிற பால் போல உன் மனசு வெள்ளையாம். வயசு கூடிருச்சு, வருஷம் ஓடிருச்சு, ஆனா நீ பண்புல குணத்துல மாசு மறு ஏதுமில்லாத பச்சை புள்ளையாம். நீ பேசுற பேச்சில சிந்துற சொல்லுல எப்போதும் வீசும் ஒரு பாசாங்க இல்லாத பாசம். கவலையும் கண்ணீரமா யாரு உன்கிட்ட வந்தாலும் சாமி உன் கண்ணே ஆறுதல் பேசும். நெஞ்செல்லாம் ஈரம் சுமக்கும் உன்னோட அந்த குணம்தான் உறவின் பெருமையை, நட்பின் உரிமையை பேச வைக்குதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு படத்திலும். அதனால தான் 1000 கோபம் வந்தாலும் அழியா பழி தந்தாலும் உறவுக்கு ஒன்றுனா ஓடி போய் நிற்கிற தமிழ் சமூகம் உன்னை சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சிருக்கு ஒவ்வொருத்தர் மனசிலும். தெய்வீக ராகம் தெவிட்டாத பாடல்னு ஜென்சி அம்மா பாடிய ஒரு இருட்டு இரவில் கோடி கனவுகளுடன் உன் ஊரின் தெருக்கோடி தாண்டி சென்னை மண்ணை மிதித்த இளைஞனை புலமாற சொல்லுறேன் உன் படம் பார்த்து, புலமாற சொல்லுறேன் உன் படம் பார்த்து. யாரோ ஒரு வாத்தியார் பிரம்பை உடைச்சி தூக்கி போட்டு இருக்கக்கூடும். யாரோ ஒரு பிள்ளை அப்பா பாதத்தில் பணிஞ்சு நின்று இருக்கக்கூடும். யாரோ ஒரு பெரியவர் வரட்டு வீராப்பை தூக்கி எரிஞ்சிருக்கக்கூடும். யாரோ ஒரு அக்கா தம்பி மடியில் அழுது சரிஞ்சிருக்கக்கூடும். எங்கோ ஒரு குடும்பம் பழைய சண்டை மறந்து சிரிச்சு மகிழ்ந்திருக்கக்கூடும். ஏதோ ஒரு தெருவில் எதிரெதிர் வீடுகள் ஒன்றா இணைஞ்சிருக்கக்கூடும். இதோ இப்போ கூட நேத்தோ இன்னைக்கோ நாளையோ ஊடலில் பிரிஞ்சு போன புருஷன் பொண்டாட்டி பொரோட்டா தின்னுட்டு கண்ணீர் முத்தத்தில் கரைஞ்சிருக்கக்கூடும். இத்தனை கூடும் வழி இணைய தமிழர் வாழ்வில் குடும்பம் எனும் கட்டமைப்பின் மீது நம்பிக்கையும் அன்பும் பண்பும் கூட்டும் கலைஞனை இப்போதும் இனி எப்போதும் உன் வீட்டில் செல்வம் கூடும், உன் வாழ்வில் இன்பம் கூடும்,
உன்னை சுற்றி உறவு கூடும், உன் சினிமாவில் வெற்றி கூடும் என வாழ்த்தி மகிழ்கிறது பிளாக் ஷீப் குடும்பம். உன் இளமை கால இயல்படிவ திருக்குளம் போல உன் வாழ்வில் வரும் நாளெல்லாம் கொண்டாட்டம் தரும். ரொம்ப நல்லா இருக்கு. கவிதையா ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு, அவ்வளவுதான். இல்லை, இது நான் வந்து அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து சிலர் ஒரு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பாங்க, அதை வந்து மறந்துடுவாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம். எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்ம பார்க்குறோம்ல, நான் அன்றைக்கி ஆஃபீஸ் போகும்போது நிறைய நம்ம இப்போ தெரு நாயின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து அவங்க ஆஃபீஸ்குள்ளே போட்டு நிறைய நாய்களுக்கு உணவளிக்கிறாங்க. அதுவே வந்து நான் அப்படி ஒரு நிமிஷம் அந்த எண்ணி வியந்தேன். ஏன்னா வந்து அது நம்ம பழசை மறக்காத ஒரு மனிதனால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த ஒரு விஷயம் போதும். இந்த கவிதைக்கு நீங்கள் வந்து ரொம்ப பொருத்தமான ஆள். என்னுடைய இன்டர்வியூஸ் நிறைய எல்லாத்தையுமே அவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்கீங்க நீங்கள். கிட்டத்தட்ட நான் பிட்டா எங்கெல்லாம் பேசியிருந்தனோ அதை அழகாக தொகுத்துருக்கீங்க. அற்புதமாக இருந்தது, உண்மையில ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாகவும் இருந்தது. அந்த அளவுக்கு இன்னும் நான் பண்ணலை. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, ட்ரெய்லர் தான், அது உண்மை தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுடைய கதைகள் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஃப்ளாஷ்பேக் படித்ததுனால சொல்கிறேன். அந்த வாழ்வியல் நான் இன்னும் பண்ணலை. இதெல்லாம் கமர்ஷியலுக்குள்ளே போய் கமர்ஷியலாக ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சினிமாக்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப இருக்குது. நான் ஒரு 6 முறை படிச்சிருக்கேன் அந்த புத்தகத்தை. நேற்று நைட்டும் படித்தேன் திருப்பி ஒரு தடவை. எப்போ படித்தாலும் நான் அந்த நைட்டு தூங்க விடாது அந்த புத்தகம். ஆமாம், நேற்று ஆவடைப்பன் சாரோட படத்தை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த புத்தகத்தை பற்றி மட்டுமே ஒரு தனி இன்டர்வியூ பண்ணணும் வாங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது ரொம்ப பேர் அது பேசுவாங்க. ஆனால் அதுக்குலேருந்து பல படங்கள் இருக்குது, கதைகள் இருக்குது, எழுதியும் இருக்குது. வேறு ஒரு சினிமா பண்ணுற ஆசையும் இருக்குது, அது பண்ணணும். நீங்கள் சொன்ன வார்த்தை அது. இதெல்லாம் கமர்ஷியல் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த சினிமாவும் கண்டிப்பாக பண்ணணும். நிச்சயமாக நடக்கும் சார். அது அக்கா பயப்படுறாங்க இப்போ ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு. எங்கள் அக்கா சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கே பாண்டராஜ் ஆஃபீஸ்க்கு போனால் வெறும் நாயாக இருக்கும் அப்படின்னு. இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டோம். 12 இருந்துச்சு, அப்புறம் 9 ஆக்கி இப்போ 7 இருக்கு, 5 இருக்கு. சூப்பர், தேங்க்யூ. நான் பரவாயில்லையே, நமக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு இது அவ்வளோ பாருங்க, எனக்கு பிடிச்ச பாட்டு முத கொண்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. பெரிய விஷயம் இல்லை அது. எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. என் வீட்டுக்கார அம்மாவுக்கு எவ்வளோ விஷயம் தெரியுது, அவருக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்கு. ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் படம் பார்த்துட்டு இது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, நீங்கள் 2 பேரும் டிஸ்டர்பாக இருக்கீங்க, இவங்களை தூக்கி வெளில போட்டுருங்கன்னாங்க. முதல்ல அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் தூக்கி வெளியில் நாங்கள் 4 பேரும் சேர்ந்து பாட்டு போவோம். ராஜா சார் பாட்டை போட்டுக்கிட்டு மூத்த பையன் அப்படியே சார் பண்ணும்போது அப்படியே வாட்ச் பண்ணி அவங்க எப்படி எடுக்கிறாங்க அதெல்லாம் இப்போவே கவனிக்கிறேன். நான் கூட சொல்லுவேன், பின்னாடி பெரிய ஆளாக வருவாடா. நான் வராதுன்னு சொல்லிக்கிட்டு உங்களை மாதிரி என் மாமியாவுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, மாமனாருக்கு சம்பந்தமே கிடையாது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பயம் இருக்குல்ல சார்? பயமா? யாருக்கு? எனக்கா? பயந்தான், வேண்டாம்.